மிஸ்டர் சித்தார்த், எங்க கம்பெனியோட சீஃப் என்ஜினியர். ஹாய். இப்போ இவரு எங்க கிரீன் ஹவுஸ் ப்ராஜெக்ட பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. இன்ஃபேக்ட் இது என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட்னே சொல்லலாம். சித்தார்த் சார், ஸ்டார்ட் பண்ணு. யா. என்ன சித்தார்த், என்னாச்சு? சார், ஒரு சின்ன ப்ராப்ளம். என்னாச்சு? நீங்க கொடுத்த டிசைனுக்கும் என் மினியேச்சருக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. எப்படி? நீ ஏதாவது மாத்தி பண்ணிட்டியா? இல்ல சார், நான் கரெக்டா தான் பண்ணி கொண்டு வந்தேன். பட் எப்படி இது மார்ச்சுன்னு தான் தெரியல. வீட்ல இருந்து நேரா இங்க தான் வரேன். ஆனா என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியல. என்ன சித்தார்த் இப்படி சொதப்புற? சித்தார்த் எப்படி மாறுச்சு? இப்ப இவங்க முன்னாடி நான் என்ன பதில் சொல்றது? கொஞ்சம் கூட கான்சியஸ் இல்லாம நடந்துக்கிற. அப்படி என்ன கவனக்குறைவு உனக்கு? எவ்வளவு பெரிய கிளைண்ட்ஸ் இவங்க. இவங்க முன்னாடி இப்படி தப்பு பண்ணிட்டு முடிச்சுட்டு நிக்கிற. சாரி சார், இது எப்படி நடந்ததுன்னு தெரியல. எப்பா சாரி எனக்கு சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. ஜென்டில்மேன், சார் ரொம்ப பிஸி, அதனால மொத்தத்தையும் தப்பா பண்ணி கொண்டு வந்துட்டாரு. உங்க ஒவ்வொருத்தருடைய நேரமும் எவ்வளவு வேல்யூபிள்னு சாருக்கு தெரியல. உன்ன மாதிரி பொறுப்புல இருக்கிறவங்க இப்படி நடந்துக்கிட்டா எப்படி எல்லாம் கரெக்டா இருக்கும் சித்தார்த்? உன்னை சீஃப் இன்ஜினியர் எவ்வளவு பெருமையா இன்ட்ரோடியூஸ் பண்ண, அதுக்கு நல்ல பரிசு கொடுத்துட்டு எனக்கு. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஜென்டில்மேன். சித்தார்த் ஒரு நிமிஷம் வாங்க கூட. எக்ஸ்கியூஸ் மீ. சித்தார்த், என்ன சித்தார்த்? இத பார், பர்சனல் பிரச்சனை எல்லாம் கம்பெனிக்குள்ள கொண்டு வரக்கூடாது. உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு, எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். அப்படிலாம் எதுவுமே இல்ல சார். எத்தனை நாளா உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி ஒரு தப்பு நீ பண்ணதே இல்லையே. இர்ரெஸ்பான்சிபிளா பிஹேவ் பண்ணிட்ட. எவ்வளவு பெரிய கிளைண்ட் தெரியுமா அவங்க? இந்த அப்பாயின்மெண்ட்டுக்காக எவ்வளவு நாள் வெயிட் பண்ணுங்கிறது எல்லாமே உனக்கு தெரியும். அவங்க முன்னாடி இப்படி என்ன தலைகுனி வச்சிட்டியே. நீ ரெப்ரசன்ட் பண்ணது என்னுடைய கம்பெனியை. நீ அந்த இடத்துல சித்தார்த்துங்கிற தனி மனுஷன் கிடையாது. அருணாச்சலம் கன்ஸ்ட்ரக்ஷனோட சீஃப் என்ஜினியரா நின்ன. இதனால நம்ம கம்பெனிக்கு அழிக்க முடியாத அவமானத்தை தேடி தந்துட்ட. என்னால இந்த அசிங்கத்தை மறக்கவே முடியாது சித்தார்த். என்ன தமனா இப்படி ஆயிருச்சு? என் கரியர்ல இப்படி நடந்ததே இல்ல. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு தமனா. அருணாச்சலம் சார் கேள்வி கேட்டப்ப அந்த செகண்டே நான் செத்து போயிடலான்னு தோணுச்சு. எனக்கு வர ஆத்திரத்துக்கு மாடியில இருந்து எட்டி குதிச்சிருப்பேன் தமனா. என்ன சார் இப்படி எல்லாம் பேசுற? லைஃப்ங்கிறது எவ்வளவு பெருசு. இந்த ஒரு பிரச்சனைக்காக இப்படி எல்லாம் பேசலாமா? வேற எப்படி பேச சொல்ற? பார்த்தல்ல சாரி என்னால எவ்வளவு அசிங்கப்பட்டாருன்னு. அதெல்லாம் நினைக்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தமனா. ஆனா இது எப்படி என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. வீட்டுல இருந்து நம்ம 2 பேரும் தான் அதை எடுத்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் கார்ல நம்ம 2 பேரும் தான் கொண்டு வந்து வச்சோம். எனக்கு ஒண்ணுமே புரியல தமனா. சித், உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, உன்னோட ரூம்ல இருந்து எடுத்து பத்திரமா நான் அதை என்னோட கையில தான் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நீ தாத்தாவோட பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் கொண்டு வந்து கார்ல வச்சேன். இன்ஃபேக்ட் உன்னோட ரூம்க்கு நான் வந்த உடனே ஓபன் பண்ணி பார்க்கட்டுமான்னு உன்கிட்ட கேட்டப்ப கூட இல்ல வேண்டாம், லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தடுத்துட்டேன். கார்ல கூட நான் அதை பிரிச்சு பார்க்கல. நம்ம 2 பேருமே அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வந்தோம். ஏதாவது டேமேஜ் ஆயிடுமோன்னு பயந்துதான் கான்ஃபரன்ஸ் ரூம்குள்ள வந்து நம்ம அதை கவனமா பிரிச்சோம். இருந்தாலும் இது எப்படி இந்த மாதிரி ஆச்சு எனக்கே ஒன்னும் புரியல சித்.
எங்க எப்படி நடந்திருக்கும்னு நானும் யோசிச்சு யோசிச்சு பாக்குறேன். எனக்கு ஒரு க்ளூவும் மாட்ட மாட்டேங்குது. தமன்னா, இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. சித், நான் ஒன்னு சொல்லுவேன், நீ எதுவும் தப்பா நினைக்க கூடாது. எனக்கு தோணுது. யாரு? பூமியா? பூமி, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல வேம்பு சார், இங்க சேர் விழுந்துருச்சு. அவதான் ஏதாவது பண்ணிட்டு உன்கிட்ட சொல்லாம விட்டுட்டான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்க அம்மாவோட புடவைய கட்டிக்கிட்டு அவ அப்படியே வந்து ஷோ காமிச்சு சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தா. அவ பண்ண எல்லாமே இந்த தப்ப மறைக்கதானோன்னு எனக்கு தோணுது. முதலாளி யார் இருக்கீங்க? மேடம் தான் முதலாளிமா. மேடம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாங்க சார். வாங்க மேடம், என்ன வேணும்? சாரோட பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்கோம். அதுக்கு ஸ்வீட் ஆர்டர் பண்றதுக்காக வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். நாளைக்கு மறுநாள் என் பொண்ணுக்கு நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். அஞ்சலி ஸ்வீட்ஸ் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கு. சின்ன ஆர்டர்லாம் நிறைய கொடுத்துருக்கு. இன்னைக்கும் நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனுக்கு ஆர்டர் கொடுக்கலாம் தான் வந்தோம். நாளைக்கு ஈவினிங் தான் ஃபங்க்ஷன். நிறைய ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வருவாங்க. அதனால குவாலிட்டியான ஸ்வீட்ஸ் வேணும். புரியுதா? புரியுது சார், பண்ணிடலாம். சார், நீங்க ஆர்டர்லாம் நோட் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. இங்க பாருமா, எல்லா ஸ்வீட்ஸும் ரொம்ப குவாலிட்டியா இருக்கணும். பழைய ஸ்டாக்லாம் கலந்துடக்கூடாது. ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு வரப்போற ஆளுங்க ரொம்ப பெரிய விஐபிஸ். சரிங்க சார், கண்டிப்பா நல்ல விதமா செஞ்சு கொடுத்துடுறோம். எல்லாத்தையும் விட எனக்கு டெலிவரி ரொம்ப முக்கியம். ஆன் டைம்க்கு கிடைக்கணும். நிச்சயமா சார், கரெக்டான நேரத்துக்கு டெலிவரி கொடுத்துருவோம். நீங்க கவலையே படாதீங்க. உங்க பொண்ணோட நிச்சயதார்த்தம் ஜாம் ஜாம்னு நடக்கும். நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷனுக்கு வரவங்க எல்லாம் பாராட்டிட்டு போற மாதிரி நாங்க ஸ்வீட் செஞ்சு தரோம். பிரபு, அந்த செக் லீஃபும் அட்வான்ஸும் கொடு. இது அட்வான்ஸ். பாக்கி எவ்வளவு அமௌண்ட் வருது? ஒரே ஒரு நிமிஷம், இப்ப சொல்லிடுறேன். 1,90,000 வருது சார். சார், செக்கு இந்த செக் எடுத்துக்கிட்டு பேங்க்குள்ள போனீங்கனாலே பாஸ் ஆயிடும். அவ்வளோ சந்தேகம்னா பேங்க் மேனேஜருக்கு ஃபோன் போட்டு இப்பயே சொல்லவா? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார். செக்கை நாம வாங்கிக்கலாம். சரிங்க மேடம். இந்தாங்கோ, இது என் விசிட்டிங் கார்டு. என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க. ஆர்டர் ரெடி ஆயிடுச்சுன்னா அதுல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்க. நான் ஆள் அனுப்பி டெலிவரி எடுத்துக்கிறேன். சரிங்க சார். கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுங்கோமா. எங்க வீட்டோட முதல் ஃபங்க்ஷன். கண்டிப்பாம்மா, நல்லா பண்ணி கொடுத்துடுறோம். நீங்க கவலைப்படாதீங்க. ஓகேம்மா, நாங்க கிளம்புறோம். ரெடி ஆனதும் ஃபோன் பண்ணி சொல்லுங்க. டயத்துக்கு ரெடி பண்ணிடுங்கம்மா. கண்டிப்பா. சரிங்களா? வரோம். சரிண்ணா, இதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருங்க. சரிங்க மேடம், வாங்க போலாம். வாங்க.
பிள்ளையாரப்பா, முதல் நாள் நான் கடைக்கு வந்திருக்கேன். இவ்ளோ பெரிய ஆர்டர் கொடுத்திருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ். உன் கருணையால தான் இது நடந்திருக்கு. என் நம்பிக்கை வீண் போகல. தாத்தா, பாட்டி, என்னம்மா? இங்க பாருங்க தாத்தா, எவ்வளவு பெரிய ஆர்டர் தெரியுமா? முதல் நாளே கிடைச்சிருக்கு. ஸ்வீட் செய்ய சொல்லி அட்வான்ஸ் பணம் 10,000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. மீதி பணத்துக்கு இந்த செக்க கொடுத்திருக்காங்க. ஸ்வீட் செய்யறதுக்கு எல்லா வேலையும் ஆரம்பிக்க சொல்லிட்டேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ணி சூப்பர் அண்ணி. கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ். வாழ்த்துக்கள் அண்ணி. கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ். வாழ்த்துக்கள். குட் லக். சாதிஷ்டமா? ஆமா பொம்மி, கடைக்கு போன முதல் நாளே இவ்ளோ பெரிய ஆர்டர் பிடிச்சிருக்கியே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு பொம்மி. ஆமா சித்தி, எல்லா பிள்ளையாரப்பனோட கருணையும் தாத்தாவோட ஆசீர்வாதமும் தான். தெரியுமா, நீ இப்படி ஒரு பெரிய விஷயத்தை சாதிச்சு காட்டுவேன்னு எனக்கு தெரியும். உங்ககிட்ட உழைப்பு, திறமை, அதிர்ஷ்டம் எல்லாமே இருக்குமா. எல்லாமே தேடி வருமா. டேய் பது, பாத்தியா, நீ என்னமோ இவ்வளவு ஆசீர்வாதம் பண்ண மாட்டே அது இதுன்னு அவமானப்படுத்தின. ஆனா இன்னைக்கு எவ்வளவு பெரிய விஷயத்த பொம்மி பண்ணிட்டு வந்திருக்கா பாத்தியா. இந்த செக் லீஃப் எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றது? எவனோ ஒருத்தன் வந்தானா, அட்வான்ஸ் கொடுத்து ஆர்டர் கொடுத்தானா, செக் லீஃப் கொடுத்தானா? செக் லீஃபுக்கு போய் யாராவது இவ்வளவு பெரிய ஆர்டர் ஒத்துப்பாங்களாப்பா? என்னைக்குமே எந்த பார்ட்டி வந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் மொத்த பணத்தையும் வாங்கணும். ஏன்னா அவங்க ஸ்வீட்ஸை எடுத்துட்டு போன பிறகு செக் ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஏமாந்து போய் தான் நிக்கணும். இதெல்லாம் ஒரு பெருமையா பேசிட்டு நிக்கிறீங்க. தாத்தா, என்ன தாத்தா இது? இப்படியெல்லாம் கூட நடக்குமா? மாமா சொல்றத கேட்டா பயமா இருக்கே. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. வந்தவங்களை நீ பார்த்துதானே எப்படி இருந்தாங்க? பெரிய குடும்பத்துக்காரங்க மாதிரி தான் இருந்தாங்க தாத்தா. அவங்க 2 பேரும் விலை உசந்த கார்ல தான் வந்திருந்தாங்க. அப்புறம் விசிட்டிங் கார்டு கூட கொடுத்திருந்தாங்க. ஏமாத்தி போய் சொல்ல நினைக்கிறவங்க ஒரு ஸ்வீட் கடைக்கு ஏன் அவ்வளவு பெரிய காஸ்ட்லி காரை எடுத்துக்கிட்டு வைஃபையும் கூட்டிக்கிட்டு வரணும்? பத்து இருக்கானே, இவன் கிடக்கிறான் விடு. எந்த நல்ல விஷயம் நடந்தாலும் மனசு வந்து பாராட்ட தோணாது இவனுக்கு. இங்க பாரு, கடவுள் மேல பாரத்தை போட்டு நீ செய், எல்லாமே நல்ல விதமா நடக்கும். தைரியமா இருமா. ஆமாம் பொம்மி, ஒன்னும் வருத்தப்படாத, தைரியமா இரு. இதோ ஜெகதீஷ் அண்ணனும் பிரீத்தி அண்ணியும் வந்துட்டாங்க. வாடா தாத்தா. பரவாயில்லையே, இப்பதான் பொம்மி வந்தா, பின்னாடியே நீங்களும் சந்தோஷமா வரீங்களே. என்ன உங்க வியாபாரமும் பெரிய வியாபாரமா? என்னப்பா, பொம்மி இப்பதான் ஒரு பெரிய ஆர்டர் பிடிச்சிட்டு வந்திருக்கா. அதை பத்தி தான் நாங்க இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம். சிங்கிள் பேமெண்டா செக் வேற வாங்கிட்டு வந்திருக்கா. உங்க கடையில என்ன வியாபாரம்? என்னப்பா, இதுக்காக தலையை குனிஞ்சுக்கிட்டு அமைதியா இருக்க? இல்ல தாத்தா, இன்னைக்கு நானும் பிரீத்தியும் கடைக்கு போகல. காலையில கடைக்கு போறேன் தானே 2 பேரும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனீங்க. அப்புறம் என்னாச்சு? வேற எங்க போனீங்க? இல்ல தாத்தா, புதுசா கார் பிரீத்தியோட அப்பா வாங்கி கொடுத்ததுனால அதை எடுத்துட்டு கோயிலுக்கு போகலான்னு பிரீத்தி சொன்னா. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம். அப்படியே பக்கத்தில் இருக்க தியேட்டருக்கு போனோம். டைம் கடகடன்னு ஓடிருச்சு தாத்தா. சரி சரி, பரவாயில்ல. நீங்க 2 பேருமா இப்படி சேர்ந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர்றது ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா நீ முதலா பொறுப்பெடுத்துக்கிட்டு கடைக்குன்னு போகும்போது அதை முடிச்சுட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்திருக்கலாமேப்பா. ஏன் அது உனக்கு தோணலையா? என்ன தாத்தா நீங்க எப்படி கேக்குறீங்க? நாங்க 2 பேரும் புதுசா கல்யாணம் ஆனவங்க. அப்பா வர புதுசா கார் வாங்கி கொடுத்திருக்காரு. அதுக்காக தான் நாங்க வெளியில போலாம்னு நினைச்சோம். அப்படியே நாள் போயிடுச்சு தாத்தா. இன்னைக்கு ஒரு நாள் கடைக்கு போலனா என்ன, நாளையில இருந்து கரெக்டா போயிடுறோம்.
வியாபாரமும் நாங்க நல்லா பார்த்து பண்ணிப்போம். கண்டிப்பா நல்லா பண்ணுவோம், நம்பிக்கை இருக்கு தாத்தா. ஆமா ஆமா, பிரீத்தி சொல்றதுல எனக்கு ஒன்றும் தப்பு இல்லைன்னு தோணுது. ஏதோ சின்ன பசங்க ஆசைப்பட்டு போயிட்டாங்க, இதெல்லாம் நம்ம பெருசுபடுத்த கூடாதுப்பா. சரி சரி, இனிமே நான் சொல்ல என்ன இருக்கு? பூமி மேல வா. இந்த சந்தோஷமான விஷயத்த மட்டும் வேம்பு சார் கிட்ட சொன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவாரு. அவர் வந்து முதலா வியாபாரத்தை ஆரம்பிச்சு விட்டுட்டு போன நேரம் எல்லாம் நல்லபடியா நடந்திருக்கு. தமனா சொன்ன மாதிரி தான் நடந்திருக்குமா என்ன, இல்ல வேற மாதிரி ஏதாவது நடந்திருக்குமா? பொம்மி அப்படி பண்ணிருப்பான்னு என்னால முழுசா நினைக்கவே முடியல. கண்டிப்பா அவளால அப்படி நடந்திருக்கவும் கூடாது. எப்படி நடந்திருந்தாலும் எனக்கு நடந்த அவமானம் தானே. சரி, பொம்மி வரட்டும், எதுவா இருந்தாலும் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நாம ஒரு முடிவெடுப்போம். அதான் கரெக்டா. சித்தார்த்த சார், சித்தார்த்த சார் முகமே சரியில்லையே. அந்த கலைஞ்சு போன வீட்டால ஆபீஸ்ல அவருக்கு எதுவும் பிரச்சனை ஏற்பட்டிருக்குமோ? பிள்ளையாரப்பா, அப்படி எதுவும் நடந்திருக்க கூடாது. ஆமா, அதுக்கப்புறம் அந்த மினியேச்சரை நீ ஏதாவது வெளியெடுத்து பாத்தியா? சொன்னல. ஆமா, நிஜமா சேர் தான் விழுந்துச்சா? எந்த சேர் விழுந்துச்சு? அது அது வந்து வெம்பு சார், சேர் எதுவும் விழல. என்னது, சேர் விழலையா? அப்படின்னா
என்ன விழுந்துச்சு? ஆ? இந்த மினியேச்சரா? சொல்லு பூமி, இந்த மினியேச்சர் தான் விழுந்துதா? அது புடவைய நான் உள்ள வச்சுட்டு நான் அவசரமா தாத்தா கூப்பிட்டாருன்னு கீழே போக பார்த்தேனா, அப்போ தெரியாம என் கைப்பட்டு பெட்டி கீழே விழுந்து நீங்க செஞ்ச வீடு கலைஞ்சிருச்சு சார். எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு புரியல. நீங்க குளிச்சுட்டு வரதுக்குள்ள அதை எடுத்து வச்சிடணும்னு அவசர அவசரமா எடுத்து வச்சுட்டு போயிட்டேன். நீ என் வாழ்க்கையில வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எதுவுமே நடந்ததே இல்ல. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் மாத்தி மாத்தி வந்துகிட்டு இருக்கு. நான் எதுவுமே வேணும்னு பண்ணல வேம்பு சார். என்ன மன்னிச்சிருங்க. சத்தியமா இனிமே இந்த மாதிரி எந்த தப்புமே நடக்காது. என்ன நம்புங்க சார். பூமி, என் பொறுமையை சோதிக்காத. முதல்ல இங்கிருந்து போயிரு. நான் கொஞ்சம் தனியா இருக்கணும். அதான் நான் தப்ப ஒத்துக்கிட்டேன்ல. அப்புறம் ஏன் சார் என்ன வெளியே போன்னு சொல்றீங்க? சொல்லிக்கிட்டே இருக்கேன்.